ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோங்கன்னா, பச்சை மாங்காய் வச்சு சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம மாங்காய் பறிக்க வந்து மாங்காய் மரத்துக்கு வந்திருக்கோம். ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா மரத்தில் எல்லா மாங்காவுமே நாங்கள் வந்து அறுத்துட்டோம். இப்போ வந்து மரத்தில் அவ்வளோக்கா மாங்காய் இல்லை. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இப்போ மாங்காய் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா மேலே இருக்குது மாங்காய். இன்னும் கீழே எங்கேயாவது இருக்கா நம்ம பார்த்து நம்மளுக்கு தேவையான மாங்காய் மட்டும் இன்றைக்கி நம்ம பறிச்சுட்டு போயிட்டு வீட்டில் சட்னி செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ போயிட்டு மாங்காய் பறிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கீழே இருந்தது மாங்காய்லாம் நம்ம தேவையான அளவுக்கு பறிச்சிருக்கோம். ஆனால் வந்து நான் 4 மாங்காய் போட்டு செய்ய போகிறதில்ல. சும்மா ஒரு 2 மாங்காய் மட்டும் இன்றைக்கி நம்ம வந்து சட்னி செஞ்சுக்கலாம். அதுவே நமக்கு போதும். வாங்க இப்போ வீட்டுக்கு போயிட்டு நம்ம சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நமக்கு தேவையான மாங்காவை மட்டும் நம்ம எடுத்து அதை நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன துண்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம மாங்காய் பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாகவே புளிக்காது. நம்ம இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த மாங்காய், அதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சம், 2 பச்சை மிளகாய், அதோட ஒரே ஒரு வரமிளகாய், பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் அது போட்டுக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதோட கொஞ்சம் தேங்காய், அப்புறம் தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மூடி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கன்னா இந்த அளவுக்கு நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, உளுந்து, அதில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு வரமிளகாய் போட்டு அது நல்லா ஓரளவுக்கு கருகினதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம அந்த சட்னியோடு சேர்த்துக்கலாம். நம்மளுடைய சூப்பரான பச்சை மாங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சுடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் எப்படி இருந்தது அப்படின்னு நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.